ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அஜித் அவர்கள் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தோட 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் வேர்ல்டு வைடு இப்போ வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதேமாரி அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சி, விஷால் அவர்கள் நடித்த மத கஜ ராஜா, அதேபோல் பிரதீப் அவர்கள் நடித்த டிராகன் மற்றும் சியான் விக்ரம் அவர்கள் நடித்த வீரதீர சூரன் பாகம் 2. ஸோ இந்த 5 திரைப்படங்களோட கம்பாரிசன் தான் பார்க்க போகிறோம். எந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி, எந்த திரைப்படம் அதிக ஒத்து செஞ்சிருக்கு அப்படின்றத. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 திரைப்படங்களில் இப்போ வரைக்கும் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அஜித் அவர்கள் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் தான். இன்னையோட குட் பேட் அக்லி திரைப்படம் 7வது நாள் தான் முடிவடைந்திருக்கு. இன்னமும் பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு, வசூலை வாரி குவிச்சிட்டு இருக்கு. கோடை விடுமுறையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பல பேர் ஃபேமிலியோட திரையரங்கில் போய் பார்த்து கண்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க அஜித் அவர்கள் நடித்த அந்த குட் பேட் அக்லி திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் அதிகப்படியாக 220 கோடி வரைக்கும் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் போயிட்டு ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 115 கோடிக்கு மேலே கலெக்ஷன் போயிட்டுருக்கு. 7 நாள்லேயே சும்மா வேற லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் குட் பேட் அக்லி திரைப்படம். ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையில் அஜித், த்ரிஷா, டபுள் ஆக்ஷனில் அர்ஜுன் தாஸ் உட்பட பல பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம சுனில், பிரசன்னா, இளைய திலகம், பிரபு உட்பட பல நட்சத்திர பட்டமே நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி சிம்ரன் அவர்களும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பியன்ஸ். அதே போல முக்கியமாக ஒருத்தவங்களை பற்றி சொல்லியே ஆகணும். பிரியா வாரியர் அவர்கள் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் பட்டியை கிளப்பி வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க இப்போ இவங்க. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட்டபிள், மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் எடுத்த திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தயாரிப்பு செலவு அதிகப்படியாக 200லேருந்து ஒரு 220 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போவே 220 கோடி வசூல் செஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஸோ ப்ராஃபிட் தான் திரைப்படத்துக்கு. 100% இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை பெற்றிருக்கு, இன்னமும் பெற்றுட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு டாப் 1 அதிக வசூல் செய்த திரைப்படமும் நம்ம குட் பேட் அக்லி திரைப்படம் தான். மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. நம்பர் 1 திரைப்படமாகவும் நம்ம குட் பேட் அக்லி திரைப்படம் தான். அதேமாரி இந்த ஆண்டில் முதல் முறையாக 200 கோடிக்கு மேலே வசூல் செய்த திரைப்படம் நம்ம குட் பேட் அக்லி திரைப்படம் தான். ஸோ இப்போதைக்கு இதுதான் டாப் 1. ஆனால் அடுத்தபடியாக டாப் 2ல பார்க்க போகிற திரைப்படம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்த டிராகன் தான். ஸோ டிராகன் திரைப்படம்லாம் விடாமுயற்சி மிஞ்சிருச்சு, கண்டிப்பாக குட் பேட் அக்லி மிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நெத்தி அடி அடிக்கிற மாரி குட் பேட் அக்லி திரைப்படம் வசூல் சாதனை பெற்று மாபெரும் வெற்றி எடுத்து அடைஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல வரல. நிறைய பேர் அஜித்தை பிடிக்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக சொல்ல வரேன். டிராகனும் லேசப்பட்ட திரைப்படம்லாம் இல்லைங்க. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு அதிகப்படியாக 35 கோடி கிட்ட இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் 150லேருந்து 152 கோடி வரைக்கும் அதிகப்படியாக பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ நிறைய பேருக்கு தியேட்டர் ஓனருக்காக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி, வேற லெவலில் கோடிக்கணக்கில் லாபத்தை கொடுத்துருக்கு. ப்ரொடியூசருக்கும் மிகப்பெரிய ஒரு லாபம் ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை ஆஷ்வத் மாரிமுத்து அவர்கள் இயக்கினாங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடன் இணைந்து இந்த திரைப்படத்தில் நம்ம அனுபாமா பரமேஸ்வரன், கயடு, கௌதம் வாசுதேவ் மேனன், அதேமாரி நம்ம மிஷ்கின் உட்பட பல நட்சத்திர பட்டலம் நடிச்சிருப்பாங்க. கெஸ்ட் அப்பியன்சஸ் உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இந்த வருடம் 2025 அதிக வசூல் செய்த 2வது திரைப்படம் நம்ம டிராகன் திரைப்படம் தான். இதில் ஸோ இப்போதைக்கு மாற்று கருத்தே கிடையாது. மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதிகமாக இந்த திரைப்படம் ஷேர் கொடுத்துருக்கு பல கோடி வரைக்கும். அண்ட் 3வது பார்க்க போகிற திரைப்படம் அதிக வசூல் செஞ்சது நம்ம அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சி. விடாமுயற்சி இந்த ஆண்டில் இப்போதைக்கு 3வது அதிக வசூல் செய்த திரைப்படம் தான். ஆனால் இந்த திரைப்படம் படும் நஷ்டம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தயாரிப்பு செலவு கம்பேர் பண்ணும்போது மகிழ் திருமேனி அவர்கள் டைரக்ஷனில் நம்ம அனிருத் அவர்கள் இசையில் பிப்ரவரி 6, 2025 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அஜித் அவர்களுடன் இணைந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன், த்ரிஷா, ஆரவ், ரெஜினா உட்பட பல பேர் இணைந்து நினைச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் போக போக குறைஞ்சிருச்சு இந்த திரைப்படத்தோட ரிவ்யூஸுக்கு பிறகு. உண்மையிலே இந்த திரைப்படம் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவி தான். சில பேருக்கு பிடிச்சாலும் பல பேருக்கு பிடிக்கல. சரி, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் எடுத்துருக்கலாம், அப்படிலாம் ஹசார் பச்சானில் எடுத்தாலும் நமக்கு புரியுற மாரி லாங்குவேஜ் இருந்தால் கூட நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரியவே இல்லை, கதையும் பெருசாக கிடையாது. பொண்டாட்டியை தேடுறாரு நம்ம அர்ஜுன் அவர்கள் ஸோ இது பண்ணி வச்சுருக்காங்க, கடத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை ஸோ அஜித் அவர்களுக்கு 2 வருடங்களுக்கு பிறகு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு தீனி போடுற மாரி இந்த திரைப்படம் ஸோ எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆச்சு. பட் அஜித் ரசிகர்களுக்கு தீனி போட்டுச்சா இல்லையா அவங்க கொண்டாடினாங்க. மற்ற யாருக்கும் இந்த திரைப்படம் பெருசாக சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. அந்த அளவுக்கு ஸோ டீட்டெயிலாக இந்த திரைப்படம் கொடுக்கல. அதுதான் உண்மை. விடாமுயற்சி திரைப்படத்தோட வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 138லேருந்து 140 கோடி வரைக்கும் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 160 கோடி அப்படின்னு நினச்சிருந்தேன். நிறைய பேர் 140 தாண்டல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே இருந்துட்டு போட்டோம். ஸோ இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 160லேருந்து 200 கோடி வரைக்கும் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது விடாமுயற்சி கண்டிப்பாக ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு தோல்வி திரைப்படம் தான். நிறைய பேருக்கு
ஃபஸ்ட்டு தான் வந்து கொடுத்துருக்கு, அதுதான் உண்மை. இருந்தாலும் இப்போதைக்கு அதிகமாக ஒர்க் செஞ்ச நம்பர் டாப் 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம் தான் தமிழில் இப்போதைக்கு. அண்ட் அடுத்தபடியே டாப் 4ல் பார்க்க போகிற திரைப்படம் விக்ரம் அவர்கள் நடித்த வீர தீர சூரன் பார்ட் 2 மார்ச் 27, 2025 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அருண்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கினாங்க, சித்தா பட இயக்குனர். அதேமாரி இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் இசை. ரொம்பவே இந்த திரைப்படம் வந்து கஷ்டப்பட்டு நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சந்தித்து சால்வ் பண்ணி வியாழக்கிழமை, அதாவது மார்ச் 27 ஸோ ஈவினிங் ஷோ 6 மணிக்குலேருந்து தான் இந்த திரைப்படம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களே, 2 ஷோ வந்து இல்லை. ஸோ இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து ஏதோ அப்படி இப்படி இதாகி கொஞ்சம் பூஸ்டப் ஆகி ரிவ்யூஸ்லாம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆச்சு, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்து கிடச்சிது. பட் இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படத்தோட நிறுவனம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கல்லா கட்டல அப்படின்றது தான் கண்டிப்பாக வந்து உண்மை. ஸோ இந்த திரைப்படத்தில் சியான் விக்ரம் அவர்கள் கடின உழைப்பை வந்து கொடுத்துருந்தாரு. தூள் படத்தோட விக்ரமை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க. அதேமாரி நம்ம நட்டிப்பின் அரக்கன் அசுரன் நம்ம எஸ்ஜே சூர்யா அவருக்கு வந்து இருந்திருப்பார் போலீஸ் அதிகாரியாக. துசரா விஜயன் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க வீர தீர சூரன் திரைப்படம். ஸோ கண்டென்ட் வைஸ் இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான், நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க. அதே போல் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூஸில் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்லையும் சரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க பப்ளிக் ரிவ்யூவில். பட் இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 65-70 கோடிக்குள்ளே தான், அதுக்கு மேலே வந்து திரைப்படம் வந்து தாண்டலை. ஸோ இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி கிட்ட இருக்கும். ஸோ அந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம வீர தீர சூரன் பார்ட் 2 திரைப்படம் ஒரு ஆவரேஜ் கலெக்ஷனில் வந்து ஆவரேஜ், பட் கண்டென்ட் ஓரியண்டாகவும் சரி ரிவ்யூ ஓரியண்டாகவும் சரி சூப்பர் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மவுத் தான் வந்து வந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் தான் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதை கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியாக வசூல் செய்த டாப் 4 திரைப்படம் இப்போதைக்கு வீர தீர சூரன் தான். பட் வெர்டிக்ட் ரிசல்ட் வந்து ஒரு ஆவரேஜ் அல்லது ஒரு அபோவ் ஆவரேஜ் தான் கலெக்ஷன் வைஸ். ஸோ அதனால சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்தபடியாக டாப் 5ல் பார்க்க போகிற திரைப்படம் விஷால் அவர்கள் நடித்த மதகஜராஜா. ஸோ பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஜனவரி 12, 2025 ஞாயிற்றுக்கிழமை 2 நாளுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சுந்தர் சி அவர்கள் டைரக்ஷனில், விஜய் அண்ணி அவர்கள் இசையில், நம்ம விஷால், சந்தானம், வரலட்சுமி, சரத்குமார், அஞ்சலி உட்பட பல நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ 2012 அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் 2012-13 12 வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, வரலாற்று சாதனை வந்து படிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். என்ன ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லா படத்தோட போஸ்டருக்கும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ட்டு போஸ்டரில். ஆனால் இது வந்து உண்மையிலே வந்து மதகராஜா திரைப்படம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ்ட்டு எப்போவுமே வந்து தேட்டருக்கு போனவங்களை தவிர்த்து தேட்டருக்கே போகாதவங்க கூட குடும்பம் அந்த திரைப்படத்தை பார்த்து கண்டு மகிழ்ந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து மிக பிரமாதமாக ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பர் என்டர்டைன்மெண்ட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு. 12 வருடங்களுக்கு கழித்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10-15 கோடி வரைக்கும் தான் அதிகப்படியாக தயாரிப்பு செலவு, அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வட்டி கிட்டி கூட்டி எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 65 கோடிக்கு மேலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு மதகராஜா திரைப்படம். அதேமாரி டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர், ப்ரொடியூசருக்குலாம் வந்து வேறு லெவலில் இந்த திரைப்படம் வந்து லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ 2012-13 கூட ரிலீஸ் ஆகியிருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பெற்றிருக்காது என்ன கேட்டால். பட் இப்போ ரிலீஸ் ஆகி இந்த திரைப்படம் வந்து வேறு லெவலில் வந்து கலெக்ஷன் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ சந்தானத்தோட காமெடி தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. ஸோ காஞ்சி போய் கிடக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமா காமெடிக்காக. ஸோ காமெடியில் இந்த திரைப்படம் வந்து கிங்கு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு நம்ம சந்தானம் அவர்கள். நிறைய பேர் சந்தானம் அவர்கள் வந்து மறுபடியும் முழுநில காமெடினா வந்து வருவாரா அப்படின்னு காத்துருக்குறாங்க. இந்த படத்துக்கு பிறகு நிறையா வந்து கமிட் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஜெயம் ரவி, ஆர்யா திரைப்படங்கள்லாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் 2025 டாப் 5ல் அதிகமாக வசூல் திரைப்படம்னா நம்ம மதகஜராஜா திரைப்படம் தான். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து கண்டிப்பாக வந்து குடும்பஸ்டன் திரைப்படம் வந்து இருக்கும். அதிகப்படியாக 28-30 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகப்படியாக வந்து 5-8 கோடிக்குள்ள கண்டிப்பாக அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தான். அதே போல் இந்த ஆண்டில் 50 கோடிக்கு மேலே வசூல் திரைப்படம்னா இந்த டாப் 5 திரைப்படம் மட்டுமே. ஸோ இதில் டாப் 1 குட் பை அக்லி திரைப்படம் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட். டாப் 2ல் டிராகன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட். டாப் 3ல் விடாமுயற்சி, இது ஒரு அட்டர் ஃபிளாப்பு. 4வதாக வந்து வீர தீர சூரன் பார்ட் 2, இது ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் அல்லது ஒரு அபவ் ஆவரேஜ். 5வதாக மதகஜராஜா, இது திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ இதில் வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, தேட்டருக்கு, அதேமாரி ப்ரொடியூசருக்குலாம் அதிக லாபம் கொண்ட திரைப்படம் தான் இப்போதைக்கு குட் பை அக்லி, அதேமாரி மதகஜராஜா மற்றும் டிராகன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண் பண்ண கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.